ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் அவர். இன்னைக்கு நான் உங்களுக்காக ஒரு கதை எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் பாருங்க. இப்படி ஒரு வித்தியாசமான கதையை பார்த்துருந்துருக்கவே மாட்டீங்க. ஆக்சுவலாக இது வந்து ஒரு மினி சீரிஸ் ரீசெண்டாக தான் ரிலீஸ் ஆயிருக்குது. உண்மைக்குமே சொல்லி ஆகணுங்க, வேற லெவலில் இருந்துச்சு. அதாவது இந்த உலகத்தில் முக்கால்வாசி கடல் தானே ஆக்கிரமிச்சிருக்குது. அப்படிப்பட்ட கடலுக்குள்ள இருந்து மனிதனும் மெர்மைடும் மெர்ஜான மாதிரியான ஒரு உயிரினம் வெளியில வந்து இந்த மாதிரி பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி, அதுவும் உங்களுக்கு முன்னாடி இந்த பூமியில் வாழ்ந்தது நாங்கள் தான். ஸோ எங்களுக்கு தான் இந்த பூமி சொந்தம். நீங்கள் கடலுக்குள்ள போடுற குப்பையினால எங்களோட இனத்துக்கு பாதிப்பு வந்துடுச்சு, அதனால இனிமேல் நாங்கள் அமைதியாக இருக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு கிரியேச்சர் வந்து சொன்னால் எப்படி இருக்கும்? அப்படிதாங்க பல ஆண்டுகளாக கடலுக்குள்ளேயே வாழ்ந்த கிரியேச்சர் கோவப்பட்டு கடலை விட்டு வெளியில் வர்ற மாதிரி ஆயிடுது. அதனால மனிதர்கள் இது நாள் வரைக்கும் கடலுக்குள்ளே குப்பையை கொட்டியிருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த குப்பை வேஸ்ட்டு, பிளாஸ்டிக்கு, ஏன் டைட்டானிக் கப்பலையே மலை மாதிரி பொழிய வச்சிருது. ஸோ இதனால மனிதர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அது கூட பேச்சுவார்த்தை நடத்த ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அது என்னென்னலாம் டிமாண்ட் பண்ணுது. ஸோ கடைசியில் என்னாச்சு, மனிதர்களுக்கும் அந்த கிரியேச்சருக்கும் வார் நடந்துச்சா அப்படின்ற கதையை பயங்கரமாக எடுத்த கதை தான் 2025 இப்போ ரிலீஸ் ஆன வார் பிட்வீன் லேண்ட் அண்ட் சி. சரி, நாங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாமல் டேரக்டாக படத்தோட கதைக்குள்ள போயிடலாமா? அப்படி போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு லைக் மட்டும் தட்டி விட்டுருங்க. படத்தோட ஓப்பனிங் சீன்லேயே பறந்து விரிஞ்சிருக்கிற ஒரு பெரிய கடலை காமிக்கிறாங்க. அந்த கடலுக்கு நடுவில் ஒரு மீன் பிடிக்கிற போட்டை காமிக்கிறாங்க. ஸோ எல்லாருமே தீவிரமாக மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க போல. பெரிய வலையெல்லாம் போட்டு மீன் பிடிச்சிட்டு இருக்கேன். அதில் உள்ள கேப்டனை காமிச்சா அவர் பாட்டுக்கு வெளியில் வந்து தண்ணியை குடிச்சிட்டு அந்த பிளாஸ்டிக் பாட்டிலை கடலுக்குள்ளே தூக்கி போடவும் ஏதோ வித்தியாசமான சவுண்டு வருது. என்னடா சவுண்டு இது, எங்கிருந்து வருது அப்படின்னு பார்த்தா ஸோ இவங்க வந்து நிறைய மீன் பிடிச்சிருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த வலையில இருந்து தான் வந்துட்டு இருக்குது. இவருக்கு ஒரு செகண்ட் ஷாக் ஆயிடுது. உடனே கண்ணை கொடுங்கடா சீக்கிரம் அப்படின்னு கேட்டது. உடனே கண்ணை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அப்படி கொடுத்ததுமே அந்த மீன் வலையில இருந்து ஒரு கிரியேச்சர், அது பார்க்கறதுக்கே கொடூரமா மனுஷ மாதிரி இருக்குது. அது அப்படியே இவரை பார்த்து கத்தும் பாருங்க. அவ்வளோதான், இவர் கண்ணை வச்சு பொட்டுன்னு போட்டுடுறாரு. அப்படியே சீனு கட் ஆகுது. அடுத்த சீன்ல லண்டன்ல ஒருத்தனை காமிக்கிறாங்க. ஸோ இவருடைய பேர் வந்து பார்க்லே. இவர் தான் இந்த படத்தோட ஹீரோ. ஸோ அவருடைய ஃபோன் வந்து மிட் நைட்ல வைப்ரேட் ஆக ஸோ அந்த ஃபோன் காலை பார்த்ததுமே பதறி அடிச்சு எந்திரிக்கிறாரு. அதாவது நம்ம ஹீரோ என்ன வேலை பார்க்குறான்னா யுனைடெட் ஸ்டேட்டோடைய இன்டெலிஜென்ட் டாஸ்க் ஃபோர்ஸில் இருக்கிறான். ஸோ சீக்ரெட்டான ஃபோர்ஸ் போல, அதாவது ரகசிய ஏஜென்ட் மாதிரி. ஆக்சுவலாக ஹீரோக்கு வந்து ஃபோன் வந்திருக்காது, மெசேஜ் தான் வந்திருக்கும். அந்த மெசேஜை பார்த்து தான் பதறி போயிருப்பான். அப்புறமா வேகமாக அவனுடைய பொண்ணு வந்து எழுப்புறான். ஸோ பொண்ணுடைய பேர் வந்து கிர்பி. என்னாச்சுப்பா, ஏன் இப்போ வந்து எழுப்புறீங்க அப்படின்னு கேட்கும்போது, நான் சொல்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்லைம்மா, இப்போ எனக்கு சீக்கிரமாக ஒரு ஒர்க் வந்துருக்குது, அதனால வா உன்னுடைய அம்மா வீட்டில் விட்டுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி வேகமாக கிளம்ப சொல்கிறான். அது போக ஹீரோவை பிக்கப் பண்ணுறதுக்காக ஹீரோடைய டீம்ல இருந்து ஒரு பொண்ணு தான் வந்திருக்காங்க. அவங்களுடைய பேர் வந்து ஹேனா. ஸோ அவங்க ஹீரோடைய பொண்ணையும் பார்த்துட்டு இவங்களை எதுக்கு கூப்பிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, என்னுடைய பொண்ணு வந்து போகிற வழியில தான் அவளுடைய அம்மா வீடு இருக்குது, அங்கே ட்ராப் பண்ணிட்டு போயிடலான்ற மாதிரி சொல்ல, சரி உங்க இஷ்டம், பார்த்துக்கோங்க, நீங்கள் தான் சமாளிக்கணும் அப்படின்ற மாதிரி சைகை காமிச்சதும் சரின்னு சொல்லிட்டு காரில் ஏற்றிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்புறாங்க. போகும்போது ஹீரோடைய பொண்ணு இருந்துக்கிட்டு, என்னப்பா உங்களுக்கும் சோல்ஜருக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஹீரோவும் என்னென்னலாமோ சொல்லி சமாளிக்கிறான். ஏன்னா ஹீரோடைய பொண்ணுக்கும் சரி ஹீரோடைய ஃபேமிலிக்கும் சரி ஹீரோ இந்த மாதிரி ஒரு ரகசிய ஏஜென்ட்டாக இருக்கிறது யாருக்குமே தெரியாது. ஸோ அதை வந்து சீக்ரெட்டாக வச்சுக்கணும், அதுதான் கவர்மெண்ட்டோடைய ரூலும் கூட. அதனால ஹீரோ என்னென்னலாமோ சொல்லி சமாளிச்சுட்டு அவங்கள எப்படியோ அவங்களுடைய அம்மாவுடைய வீட்டில் வந்து விடுறான். ஸோ ஆக்சுவலாக இவங்க தான் ஹீரோடைய எக்ஸ் ஒய்ஃப். ஏதோ ஒரு காரணத்துக்காக டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க போல. இன்னைக்கு ஒரு நாள் நம்மளுடைய பொண்ணை பார்த்துக்கோன்ற மாதிரி கொண்டு போய் விட, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எப்போ பார்த்தாலும் நீங்கள் வேலைன்னு போனதுனால தான் இப்போ நம்ம பிரிஞ்சிருக்கோம், இப்போ உங்களுடைய பொண்ணையும் கவனிக்காமல் விட்டுறாதீங்க அப்படின்ற மாதிரி அட்வைஸ் பண்ண. ஆனால் நம்ம ஹீரோக்கு அதெல்லாம் கேட்கறதுக்கு நேரம் இல்லை. அதனால வேகமாக வண்டியில் வந்து ஏறான். அப்படியே கட் பண்ணால் இப்போ அடுத்தது எல்லாருமே ஃப்ளைட்டில் அவங்களுடைய அடுத்த மிஷனுக்கு போகிறதுக்காக ரெடியாக இருக்காங்க. அப்போ இவங்களுடைய கேப்டன் வராரு. ஸோ இவருடைய பேர் வந்து ஆஸ்டின். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இன்னைக்கு நம்ம ஒரு சீக்ரெட்டான மிஷனுக்கு போகிறோம், அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்கள் முன்னாடி இருக்கிற டேப்ல இருக்கும், அதில் எடுத்து உங்கள் ஐடியா லாகின் பண்ணி பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொன்னதுமே நம்ம ஹீரோனுடைய டேப் எடுத்து அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். ஆனால் நம்ம ஹீரோவுக்கு அதில் வந்து ஆக்சஸ் கிடைக்கல போல. உடனே பக்கத்தில் பிப்புன்ற மாதிரி ஒரு சோல்ஜர் இருப்பான். அவன் அவனுடைய டேப்ல இருந்த அந்த வீடியோவை காமிக்கிறான். பார்த்தா மனுஷ மாதிரியே ஒரு கிரியேச்சர் வந்திருக்கும் இல்லையா, அதை அந்த கடலில் பார்த்துருப்பாங்க இல்லையா, அதோடைய வீடியோ தான் இது. ஸோ இதை பார்த்து நம்ம ஹீரோ மிரண்டு போய்ட்றான். அது மட்டும் இல்லாமல் அந்த பிப் சோல்ஜர்கிட்ட என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் ஒன்றும் முக்கியமான ஏஜென்ட்லாம் கிடையாது, நான் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கிளர்க்கு தான், அதனால தான் எனக்கு இந்த பாஸ்வேர்டு வந்து ஒர்க் ஆகலை அப்படின்ற மாதிரி சொன்னதுமே, அதை கேட்டதுமே அந்த பிப் வந்து ஷாக் ஆகிடுறான். ஐயோ இவங்கிட்ட போய் வீடியோ காமிச்சிட்டோமே, பிரச்சனை வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட எதுவுமே பேசாமல் மறைச்சிடுறான். அதுக்கப்புறம் இவங்க இருந்து அந்த ஹெலிகாப்டர் வந்து கொஞ்ச நேரத்திலே ஒரு தீவில் வந்து தரையிறங்குது. ஸோ அங்கே ஆல்ரெடி நிறைய சோல்ஜர்ஸ் இருக்காங்க. இவங்களுக்கு முன்னாடி
முன்னாடியே வந்த யூனிட் போல் அப்படியே ரொம்பவே பாதுகாப்பாக கேப்டன் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ அதுக்குள்ளே போகிறதுக்கே பார்த்தீங்கன்னா டீகண்டமினேஷன் வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் உள்ளே போகிறாங்க. அப்போ அங்கே இருந்த கேனல் வந்து இவங்க எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு ஒரு இடத்த காமிக்கிறாங்க. ஸோ அதுக்குள்ளே அந்த கிரியேச்சர் அதான் மனுஷன் மாதிரியே இருந்துச்சு இல்லையா, மனுஷனும் மீனும் சேர்ந்துருந்த மாதிரி. ஸோ அந்த கிரியேச்சர் வந்து செத்து தொங்கிட்டு இருக்குது. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி ஒரு ஃபிஷர்மேன் வந்து இந்த கிரியேச்சரை கொலை பண்ணிட்டான். அப்படி கொலை பண்ணது மட்டும் இல்லாமல் இதை போஸ்டரில் போட்டு நிறைய காசுக்கு வித்துடலான்ற மாதிரி ஆன்லைனில் விட்டுட்டான். ஸோ நாங்கள் அதை பார்த்து எப்படியோ அவங்ககிட்ட இருந்து இதை பிடுங்கி இதை பொருளின்ற மாதிரி மக்கள் எல்லாத்தையுமே நம்ப வச்சுட்டோம் அப்படின்னதுமே அந்த சீஃப் ஆஸ்டினும் இதை பார்த்துட்டு இதோடைய பேர் ஹோமோ அக்வா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது கரெக்டாக சயின்டிஸ்ட் வந்து தப்பாக சொல்கிறீங்க, இதோடைய பேர் வந்து ஹோமோ ஸ்பாண்டல் அப்படின்னு சொல்லிட்டு அதோடைய உடம்புல இருந்து எடுத்த ஒரு முத்தை வந்து காமிக்கிறாங்க. ஸோ அந்த முத்தை வந்து அந்த கிரியேச்சரோடைய கழுத்து பகுதியில் இருந்துச்சு போல அப்படின்னு அவங்களுக்குள்ளே பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ இதை பார்த்து மிரண்டு போய் நின்றுட்டு இருக்கிறான். ஏன்னா நம்ம ஹீரோ வந்து ஆக்சுவலாக முக்கியமான போஸ்டிங்லாம் கிடையாது. ஸோ யாரோ ஒருத்தவங்களால வர முடியாதுன்றதுனால நம்ம ஹீரோ வந்து கிளர்க்காக இருந்தாலுமே அவருடைய போஸ்டிங்கை நிரப்புறதுக்காக தான் நம்ம ஹீரோ வந்துருப்பான். ஸோ இதை பார்த்து அப்படியே மிரண்டு போய் நின்றுட்டு இருக்க அப்போ தான் அந்த கிரியேச்சரை பற்றி அவங்களுக்குள்ளே பேசிகிட்டு இருக்காங்க. அதையும் பார்க்குறான். ஸோ பல கோடி வருஷத்துக்கு முன்னாடி மனிதர்கள் இந்த பூமிக்கு வர்றதுக்கு முன்னாடியே இந்த கிரியேச்சர் வந்து இந்த பூமியில் வாழ்ந்துருக்குது. ஸோ அது ஏதோ ஒரு காரணத்துக்காக இப்போ கடலுக்குள்ளே இருக்குது போல. அது மட்டும் இல்லாமல் அதோடைய கழுத்தில் வந்து இயற்கையாகவே முத்து வந்து இருக்குதுன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சயின்டிஸ்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். உடனே சீஃபும் பார்த்தீங்கன்னா சரி ஓகே எல்லாருமே வெளியில் போகலாம், வெளியில் போய் அதுக்கு சிக்னல் கொடுக்கலான்ற மாதிரி அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. ஸோ எல்லாருமே போனதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த கிரியேச்சரை பார்க்குறான். பார்த்து அவனுக்கு பயமாக இருக்குது. உடனே இந்த கிராஸ் சிம்பிள் வச்சு ப்ரே பண்ணிக்கிறான். அதுக்கப்புறம் அங்கேருந்து வெளியில் வந்ததுமே ஸோ வெளியில் சோல்ஜர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா கடலுக்குள்ளே ஏதோ ஒரு சிக்னல் அனுப்ப போகிறாங்க போல. ஸோ அதை வந்து நம்ம ஹீரோ தான் எடுத்துகிட்டு வரான். அதை ஓப்பன் பண்ணி வச்சதுமே ஏதோ சிக்னல் வந்து கடலுக்குள்ளே அனுப்புகிறாங்க. இதை பார்த்து பயந்த ஹீரோ பதற்றத்திலேயே என்ன அனுப்புனீங்க அப்படின்னு கேட்கும்போது அதுவா அந்த கிரியேச்சருக்கு ஹலோ சொன்னோம் அப்படின்ற மாதிரி கூலாக அந்த சீஃப் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அப்படியே நைட் ஆகிடுது. நம்ம ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா அவனுடைய அந்த எக்ஸ் ஒய்ஃப் கிட்ட இருந்து நிறைய மெசேஜ் வரும். ஆனால் இங்கே இருக்கிற ரூல் படி பார்த்தீங்கன்னா யாருமே மெசேஜுக்கு ரிப்ளைவோ யாருக்கிட்ட இருந்தோ காலும் வரக்கூடாது. ஸோ அதனால நம்ம ஹீரோவால் அட்டன் பண்ண முடியல. உன்னுடைய பொண்ணை விட உனக்கு அந்த ஜாப் தான் பிடிச்சிருக்குதான்ற மாதிரி நிறைய மெசேஜ் வருது. ஆனால் நம்ம ஹீரோவால் ரிப்ளை பண்ண முடியல. இப்போ அப்படியே கட் பண்ணிட்டு இந்த சைடு அந்த கிரியேச்சரை காவல் காத்துட்டு இருக்கிற ஒரு 2 சோல்ஜரை காமிக்கிறாங்க. அவங்க இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா திடீர்னு சகதியாக மாறிடுது. அவங்க 2 பேருக்குமே ஒன்றுமே புரியல. ஸ்டார்டிங்கில் அவங்க வந்து இதை பெருசாக கண்டுக்கல. ஆனால் போக போக பார்த்தீங்கன்னா அந்த இடமே அப்படியே தண்ணியா மாற ஆரம்பிக்குது. கொஞ்சம் கொஞ்சமா 2 பேரும் உள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. அதான் இந்த புதை மணல்லாம் இருக்கும்ல, கால் வச்சா உள்ள போவாங்கல்ல, அந்த மாதிரி அந்த இடமே மாறிடுது. ஸோ இவங்க 2 பேருக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த பொண்ணு முதல்ல உள்ள போயிட்டா, அவளை காப்பாற்றணும் ட்ரை பண்ண இவனும் பார்த்தீங்கன்னா அந்த மண்ணில் மாட்டிக்கிறான். உடனே இவன் யோசித்து என்ன பண்றான்னா வேகமா வாக்கி டாக்கி எடுத்து காப்பாத்துங்க அப்படின்னு அலர்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆனா அதுக்குள்ள இவன் கம்ப்ளீட்டா உள்ள போயிட்டான். இருந்தாலும் அந்த சத்தம் வந்து இந்த ஹேனாவுக்கு கேட்டிருக்கும். உடனே வேகமா எந்திரிக்கிறான். அதே டைம்ல இந்த சைடு என்ன ஆகுதுன்னா தண்ணிக்குள்ள இருந்து ஒரு கிரியேச்சர் வந்து இந்த செத்து போன கிரியேச்சரை பிடிச்சிட்டு மறுபடியும் தண்ணிக்குள்ள எடுத்துட்டு போயிடுது. ஸோ இங்க நம்ம ஹேனாவுக்கு வந்து சிக்னல் கிடைச்சிருக்கும் இல்லையா, உடனே வேகமா வந்து இங்க எல்லாருமே வந்து பாக்குறாங்க. பார்த்தா அந்த இடம் பழையபடி நார்மலா ஆயிடுது. மண்ணெல்லாம் மறுபடியும் தரையாவே மாறிடுது. இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. இந்த சீஃப் இங்க இருந்த கிரியேச்சர் எங்க போச்சு அப்படின்னு ஷாக்கிங்ல பார்த்துட்டு இருக்க. அப்பதான் சைல நம்ம ஹீரோ பார்க்கறான். ஒரு சேர் இருக்கும், அதுவும் பாதி மண்ணுக்குள்ள புதைஞ்சிருக்கும். அதை வெளியில எடுக்கிறான். இது எப்படி மண்ணுக்குள்ள போச்சு அப்படின்னு அவங்களுக்கும் ஒன்றும் புரியல. உடனே இந்த சீஃப் என்ன பண்றாருன்னா வேகமா வாக்கி டாக்கி எடுத்து கான்டாக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதாவது இங்க இருந்த 2 பேருக்கும் கான்டாக்ட் பண்றாரு. அப்படி கான்டாக்ட் பண்ணும்போது இந்த இடத்துல சத்தம் கேக்குது. உடனே எல்லாருமே அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு காதை தரையோட வச்சு பேசி பாக்குறாரு. பார்த்தா இந்த இடத்துல தான் சவுண்டு கேக்குது. உடனே வேகமா அந்த இடத்த தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. அந்த சோல்ஜருடைய கை மட்டும் தெரியுமா, அவ்வளவுதான் மிரண்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோவுக்கு அள்ளு விட்டுருது. ஸோ ஆல்ரெடி இந்த கிரியேச்சரை பத்தி அந்த சீஃப்க்குலாம் தெரியும் போல. நம்ம ஹீரோவுக்கான இப்பதான் தெரியுது. ஸோ வெளியில உட்காந்து சோகமா ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறான், ஃப்ரெஷ் ஏர் வாங்கிக்கிட்டு. அப்ப கரெக்டா ஆஸ்டின் அந்த இடத்துக்கு வராரு. அதான் அந்த சீஃப் வராரு. ஸோ அவர்கிட்ட நம்ம ஹீரோ வந்து இங்க பாருங்க, நீங்க நினைக்கிற மாதிரி நான் பெரிய ஏஜென்ட்லாம் கிடையாது. நான் ஒரு சாதாரண கிளர்க்கு தான். போன வாட்டி ஒரு ஆளை மாத்தி விட வந்தேன். இப்போ அதனால மறுபடியும் என்ன இந்த மிஷனுக்காக கூப்பிட்டுருக்காங்க, மெசேஜ் வந்துருந்துச்சு அப்படின்ற மாதிரி சோகமா சொல்ல, உடனே அந்த சீஃப் வந்து கேட்டுட்டு இங்க பாருப்பா, உன்னுடைய நிலைமை எனக்கு புரியுது. கவர்மெண்ட்டுக்கு யாராலுமே உதவி செய்யலாம். பெரிய பிரச்சனை வந்துச்சுன்னா கண்டிப்பா சிவிலியன்ஸும் நின்று தான் போராடணும். அந்த மாதிரி நினைச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு. ஆனா நம்ம ஹீரோவுக்கு ரொம்பவே ஃப்ரஸ்ட்ரேட்டடா இருக்குது. ஆனா இந்த சைடு இந்த ஹேனா பார்த்தீங்கன்னா இப்பதான் அவ வந்து பெருமூச்சு விட்டுறா. ஏன்னா இத்தனை வருஷமா இந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டன்டான மிஷனுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தா போல. ஆனா அந்த மிஷன்ல நம்ம ஹீரோக்கு ஈஸியா வாய்ப்பு கிடைச்சிருச்சு இல்லையா. ஸோ என்ன சொல்றாருன்னா இங்க பாரு, எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே இங்க இருக்கிற கிரியேச்சரோடைய பேர் வந்து ஹோமோ ஸ்பாண்டில்ஸ். அவங்க எல்லாருமே நம்ம பூமியில உருவாறதுக்கு முன்னாடி அவங்க இந்த பூமியை ரூல் பண்ணிட்டு இருந்தவங்க. ஆனா அவங்க வந்து அண்டர் கிரவுண்டோ சேர்ந்தாங்க. இப்படி இருக்க இந்த பூமி வந்து நார்த் போக்ல அவங்கள அந்த பூமிக்குள்ளே வச்சு சீல் பண்ணிடுச்சு. இன்ஃபேக்ட் இன்னும் சொல்ல போனா இந்த யூனிட் இருக்குல்ல, இப்போ எங்களை மாதிரி யூனிட்டோடைய முக்கியமான வேலையே என்னன்னா
இந்த மாதிரி கிரியேச்சர் அது போக சூப்பர் நேச்சுரல் ஈவெண்ட் எல்லாத்தையுமே நாங்க தான் சமாளிக்கணும், மக்கள்கிட்ட இந்த செய்தி வந்து சேர்ந்துடக்கூடாது, இன்னும் சொல்ல போனா நம்மளை விட அந்த கிரியேச்சருக்கு தான் இந்த பூமி சொந்தமானது, அதுக்கு மட்டும் கோவத்துல வெளியில வந்துருச்சுன்னா கண்டிப்பா அந்த பூமி அட்டாக் பண்ணி அதுக்கு சொந்தமா மாத்திக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்க இருக்கிற சோல்ஜர் வந்து ஏதோ எமர்ஜென்சி அலர்ட் கொடுக்க உடனே எல்லாருமே அந்த இடத்துக்கு போறாங்க. என்னன்னு பார்த்தா ஒரு கிரியேச்சர் கரையோரமா அப்படியே தைரியமா வந்து நிற்கும். இதை பார்த்து எல்லாருமே பதறி போறாங்க. ஸோ ஒரு மீட்டிங் மாதிரி ரெடி பண்றாங்க. அதுலயும் நம்ம சீஃப் தான் வந்து முன்னாடி பேச வராரு. ஆல்ரெடி இவங்களுக்கு வந்து இந்த கிரியேச்சர் கூட கம்யூனிகேஷன் இருக்கு இல்லையா, அதோடைய லாங்குவேஜை டிரான்ஸ்லேட் பண்றதுக்காகவே ஒரு டிவைஸ் வச்சிருக்காங்க. இங்க நம்ம ஹீரோ கையில ஒரு கேமரா கொடுத்து தைரியமா ரெக்கார்ட் பண்ணு, நாங்களாம் இறந்துட்டா நீ தான் ப்ரூஃபா இருக்கணும் அப்படின்னதும் ஹீரோ பயத்தோடய ரெக்கார்ட் பண்றான். அப்போ அந்த சீஃப் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. வெல்கம் பேக் அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிக்க, ஆனா அந்த கிரியேச்சர் வந்து செம்ம டென்ஷன்ல இருக்கும் போல என்ன சொல்லுதுன்னா, நீங்க எங்க இனத்தை சேர்ந்த ஒருத்தங்களை கொலை பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இங்க பாருங்க நீங்களும் எங்க இனத்தை சேர்ந்த 2 பேர்த்த கொலை பண்ணிட்டீங்க இப்போ, ஸோ அதுக்கும் இதுக்கும் சரியா போச்சுன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம நாங்க இப்போ உங்ககிட்ட இருந்து பீஸை தான் எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது அந்த கிரியேச்சர் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒத்துக்கிற மாதிரியும் தெரியுது, ஆனா அதை பேசுறதை பார்த்தா ஒத்துக்காத மாதிரியும் தெரியுது. ஏன்னா அதோடைய பேச்சில் இருக்கிற ஃபுல் மீனிங்ஸ் என்னன்றது இவங்களால தெரிஞ்சுக்க முடியல. அப்போ திடீர்னு என்ன ஆகுதுன்னா, நிறைய ஹோமோஸ்பாண்டில்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தண்ணியில இருந்து வெளியில வர ஆரம்பிக்குது. இதை பார்த்து எல்லா சோல்ஜர்ஸும் பேனிக் ஆக ஆரம்பிக்கிறாங்க. ஆனா நம்ம சீஃப் வந்து இங்க பாருங்க நமக்குள்ள சண்டை வேண்டாம், சமாதானமா போயிடலாம், அப்போ தான் நமக்குள்ள பீஸா இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அந்த கிரியேச்சரும் பார்த்தீங்கன்னா சரின்ற மாதிரி கடைசியில் அக்செப்ட் பண்ணிடுது. அதை கேட்டதுக்கு அப்புறம் தான் எல்லாத்துக்கும் நிம்மதியா இருக்குது. உடனே இந்த சீஃப் வந்துட்டு சரி ஓகே, அப்போ இதை ஏதோ ஒரு சென்டென்ஸ் சொன்னீங்கல்ல அது புரியல, அதை ரிப்பீட் பண்றீங்களா அப்படின்னு கேட்கும்போது இப்பதான் அது சொல்லுது, நாங்க இப்போ உங்க உலகத்துல இருக்கிற எல்லார்கிட்டையும் பேசிட்டு இருக்கோன்ற மாதிரி. இவருக்கு ஒண்ணுமே புரியல. அப்ப எல்லாருடைய மொபைல்லையும் ஒரு எமர்ஜென்சி அலர்ட் வருது. ஸோ என்னன்னு இப்போ தான் காமிக்கிறாங்க. என்னன்னா தண்ணிக்குள்ள இருந்த அந்த கிரியேச்சர் இருக்கு இல்லையா, அது எல்லாமே அப்படியே வெளியில வர ஆரம்பிக்குது. வெளியில வந்து மக்கள் முன்னாடி அதை காமிச்சிக்குது. அவ்வளவுதான். இதை பார்த்த மக்கள் எல்லாரும் மறந்து போறாங்க. ஸோ இதை பார்த்த எல்லா மக்களும் ஷாக் ஆயிடுறாங்க. எல்லாரும் போட்டோ வீடியோன்னு எடுத்து அடுத்ததே பார்த்தீங்கன்னா அந்த நியூஸ் தான் இப்போ வைரலா போயிட்டு இருக்குது. ஸோ இதனால இந்த உலக லீடர்ஸ் எல்லாருமே சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு பெரிய பைப் மாதிரி கனெக்ஷன் கொடுக்குறாங்க. அதாவது தண்ணியில இருந்து எடுத்துட்டு வந்து அதை இவங்க ஒரு மீட்டிங் ரூம் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க சீக்கிரட்டா. அதான் அந்த உயிரினத்துக்கு கூட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காக. ஸோ அதுக்கான வேலை பயங்கர வேகமாக போயிட்டு இருக்கேன். அதே சமயத்தில் இந்த சைடு நம்ம ஹீரோ காமிச்சா வீட்டுக்கு வந்துட்டான். ஸோ வீட்டுக்கு வந்ததுமே ஒய்ஃப் வந்து கண்ட மணிக்கு திட்டுறாங்க. ஸோ ஆக்சுவலாக அது வந்து எக்ஸ் ஒய்ஃப் தானே, எங்கே போனீங்க, என்ன வேலை பார்க்குறீங்கன்றது எதுவுமே தெரியல, உங்களுடைய பொண்ணுடைய வாழ்க்கையை கூட உங்களுக்கு முக்கியம் இல்லைன்னு தோணுதில்ல அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இங்கே பாரு என்னுடைய பொண்ணை நீ நல்லா பார்த்துக்கிட்ட, அதுக்காக நான் உனக்கு எக்ஸ்ட்ரா காசுலாம் தரேன் சரியான்ற மாதிரி $3000 வந்து போட்டு விட்றாரு. இதை பார்த்த இந்த ஒய்ஃபும் என்ன இவ்வளோ அமௌண்ட்டான்ற மாதிரி ஷாக்காகி, அப்படி என்ன வேலை தான் பார்க்குறீங்க அப்படின்னு கேட்கும்போது, அதுவா நான் வேலை பார்க்குற இடத்துல என்னை ப்ரொமோஷன் பண்ணிட்டாங்க அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி மட்டும் சமாளிச்சிட்றாரு. அப்படியே கட் பண்ணால் அடுத்தது இந்த சைடு அந்த மீட்டிங் நடக்க போகிற இடத்த காமிச்சா அந்த இடத்துக்கு எக்கச்சக்கமான லீடர்ஸ் வந்திருக்காங்க. அதாவது இந்த உலகத்தோடைய முக்கியமான லீடர்ஸ்லாம் அங்கே நடக்க போகிற மீட்டிங்கில் கலந்துக்கிறதுக்காக வந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது ரொம்பவே கான்ஃபிடென்ஷியலான விஷயம். ஸோ இதை பார்க்குறதுக்காகவே இந்த பொதுமக்கள்ல இருந்து ட்ரோன்லாம் நிறைய பேர் அனுப்புகிறாங்க. ஆனால் அந்த ட்ரோன் எல்லாம் பார்த்தீங்கன்னா சோல்ஜர் எல்லாம் சுட்டு வீழ்த்திடுறாங்க. ஏன்னா உள்ளே நடக்க போகிறது சீக்ரெட்டான மீட்டிங் இல்லையா. ஸோ இந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவை இன்வைட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா நம்ம ஹீரோவும் அந்த டீமில் ஒரு ஆளாயிட்டான் இல்லையா. அப்போ ரோஜர்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்து ஹீரோ கிட்ட பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்கான். ஏன்னா ஆக்சுவலா நம்ம ஹீரோ வந்து அவனுக்கு பதிலாக தானே அந்த டீம்ல கலந்து இருந்திருப்பான். இப்போ ஹீரோ முக்கியமான ஆள் ஆயிட்டான். ஆனா அவனை வந்து இதில் அலோவ் பண்ணல. உடனே என்னோட இடத்த நீ பிடிச்சிக்கிட்டல அப்படின்னு கத்திட்டு இருக்க. ஆனா சோல்ஜர் வந்து அவனை பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னா தண்ணியை ஃபில் பண்ணுங்க அப்படின்னதும் பயங்கர வேகமா அந்த இடத்துக்கு தண்ணி வருது. ஸோ இவங்க ஒரு கூண்டு மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க. அது ஃபுல்லாக அப்படியே தண்ணியாக ஃபில் ஆகிடுது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறதுனால அங்கங்கே லீக் இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையுமே அப்படியே ஒர்க்கர்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ அந்த கிரியேச்சர் வர்றதுக்கான டைம். ஸோ இவங்களும் சிக்னல் கொடுக்க அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு 4 கிரியேச்சர் உள்ள வருது. டிஸ்பிளே பார்த்துட்டு இருக்கிறவங்க ஷாக் ஆகுறாங்க. 2 வித்தியாசமான கிரியேச்சரும் உள்ள வருது. அது என்னவா இருக்கும் அப்படின்னு பதறி போய் பார்த்துட்டு இருக்கும்போது உள்ள வர்றது அந்த மனிதன் மாதிரி இருக்கிற கிரியேச்சரும் ஒரு பெரிய மீன் மாதிரி இருக்கிற கிரியேச்சரும். ஸோ இதுவும் அதோட இனத்தை சேர்ந்தது தான் போல. இப்போ தான் அந்த உயிரினத்துல இருந்து ஒரு தலைவி வந்து பேச முன்னாடி வராங்க. அவங்களுடைய பேர் வந்து சால்ட். அது போக மக்களுக்காக பேசுறதுக்காக மக்களுடைய அம்பாசடரா இவரை தான் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இவருடைய பேர் வந்து ஹைனஸ். ஸோ ரொம்பவே சாந்தமாக பேசுறாரு. ஆக்சுவலாக இவர் பேசுறத மிஷின் தானே டிரான்ஸ்லேட் பண்ணும். அதே மாதிரி மிஷின் வந்து டிரான்ஸ்லேட் பண்ண, ஆனால் அந்த சால்ட் இருக்காங்கல்ல, அதான் அந்த கிரியேச்சர், அவங்கள பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்லேட்டே இல்லாமல் இவங்க பேசுகிற மொழியிலே பேச ஆரம்பிக்கிறாங்க. அதாவது இங்கிலீஷில் பேச ஆரம்பிக்க இதை கேட்டு எல்லாருமே ஷாக் ஆகிடுறாங்க. எப்படிடா இது, எப்படி இதுக்கு கேட்குற திறன்லாம் இருக்குது, நிறைய பவர் இருக்கும் போல அப்படின்னு நினச்சிட்டேன். உடனே இந்த அம்பாசடரும் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஈக்குவலாக பேச ஆரம்பிக்கிறாரு. இங்கே பாருங்க, எங்களுக்கு உங்ககிட்ட இருந்து தேவைப்படுறது பீஸ் மட்டும்தான். நம்ம 2 பேரும் அமைதியாக போயிடலாம்.
பார்க்கலாம். அதுக்காக நான் உங்களுக்கு ஒரு gift கொண்டு வந்திருக்கிறேன். ஸோ இதை வந்து நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க அப்படின்னு ஒரு கிஃப்டை கொண்டு வராரு. அது என்னன்னா மவுண்ட் எவரெஸ்ட்டில் உச்சத்தில் இருக்கிற ஒரு சின்ன செடி போல் அதை திறந்ததுமே பயங்கரமாக ஸ்மெல் அடிக்குது. ஸோ இதை வந்து அது ஸ்மெல்லாம் பண்ணி பார்த்துருக்காது இல்லையா, அவ்வளோ வாசனை அருமையாக இருக்க. ஆனால் அது பார்த்தீங்கன்னா ரொம்பவே கோவமாக நானும் உங்களுக்கு ஒரு gift கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதோடைய முட்டைகள் எல்லாம் கீழே போடுது. நீங்கள் அதான் மனிதர்கள் கடலை மாசுபடுத்தினதுனால எங்களுடைய குழந்தைகள், எங்களுடைய வருங்கால குழந்தைகள் இந்த முட்டையிலிருந்து பொறிக்காமலே போயிட்டாங்க. இது எல்லாத்துக்கும் யாரு காரணம்? நீங்கள் தான், உங்களை மாதிரியான மனிதர்கள் தான். ஸோ கடலை குப்பையை கொட்டுறது, கடலை பிளாஸ்டிக்கை போடுறது, இந்த மாதிரி பண்ணி எங்களுடைய இனத்தையே நீங்கள் அழிக்க ட்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னு பயங்கர ஆதங்கமாக பேசிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த அம்பாசடரும் அதுக்கேற்ற மாதிரி பேச ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அந்த சால்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, மனித இனத்துக்காக நீங்கள் பேசக்கூடாது, அந்த இருக்கான் பாருங்க அவன் தான் பேசணுன்ற மாதிரி நம்ம ஹீரோவை கை காட்டுமா. அவ்வளோதான், எல்லாருமே நம்ம ஹீரோ திரும்பி பார்க்குறாங்க. ஹீரோக்கும் சாக்காகுது, என்னடா இது நம்மளை காட்டுதுன்ற மாதிரி. ஸோ எதுக்காகன்ற மாதிரி அந்த சால்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இந்த மாதிரி அவருக்கு தான் கருணை இருக்குது, நான் பார்த்ததுல அவருக்கு கருணை இருந்துச்சுன்ற மாதிரி சொல்ல. ஆக்சுவலாக நம்ம ஹீரோ வந்து இந்த கிராஸ் சிம்பிள் போட்டு ப்ரே பண்ணியிருந்திருப்பான் இல்லையா அந்த இறந்து போன கிரியேச்சர் முன்னாடி. அதனால நம்ம ஹீரோவை ரொம்பவே இறக்க குணம் உள்ளவன்ற மாதிரி அது நினச்சி மனிதனத்துக்காக நம்ம ஹீரோவை பேச சொல்லுது. ஸோ இந்த அம்பாசடரும் முடிஞ்ச அளவுக்கு பேச ட்ரை பண்ணுறாரு, ஆனால் அது மறுத்துட. ஸோ இப்போ அடுத்ததே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை தனி ரூமுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. ஸோ அந்த கேட்டிருக்காங்கல்ல, ஸோ அவங்க தான் கமாண்டர், அவங்க தான் இந்த இதை வந்து ஹோஸ்ட் பண்ணுறவங்க மாதிரி. அவங்க ஹீரோ கிட்ட நீங்கள் இதுக்கு முன்னாடி அந்த கிரியேச்சரை மீட் பண்ணியிருக்கீங்களா, அது எதுக்கு உங்களை பேச சொல்லுது அப்படின்னு நிறைய கொஸ்டின் கேட்குறாங்க. நம்ம ஹீரோவுக்கு ஒன்றுமே தெரியாது இல்லையா, சத்தியமாக எனக்கு ஒன்றுமே தெரியாதுங்க, அது ஏன் என்ன அப்படி சொல்லிச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லும்போது உடனே அந்த கேட்டும் ஹீரோவை பற்றி எல்லாமே விசாரிக்க சொல்லிடுறாங்க. ஹீரோடைய பேக்ரவுண்ட் என்ன, ஹீரோடைய ஃபேமிலி என்ன, ஹீரோ யார் அப்படின்னு எல்லாத்தையுமே A to Z விசாரிக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது நம்ம ஹீரோ ஒரு நார்மல் மனிதன்றது தான் தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் ஹீரோடைய ஃபேமிலியுமே பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. அது போக ஆல்ரெடி இருந்த அந்த அம்பாசடர் இருக்காங்கல்ல, அவங்கள வந்து இங்கேருந்து வெளியில் ஏற்றிட்டாங்க இல்லையா. ஸோ அவருடைய பேர் வந்து ஹைன்ஸ். அந்த ஹைன்ஸ் வந்து அங்கேருந்து வெளியில் போக ஸோ எல்லா ரிப்போர்ட்டர்ஸும் என்னாச்சு நீங்கள் எதுக்கு கலந்துக்கல அப்படின்ற மாதிரி நிறைய கொஸ்டின் கேட்குறாங்க. ஆனால் அவருக்கு அதுக்கு பதில் சொல்ல முடியல, கோவத்தில் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த கிரியேச்சர் வந்து ஒரு சிவிலியனை வந்து பேச சொல்லியிருக்கு, மனித இனத்துக்காக உண்மைக்குமே இப்போ ஒரு சிட்டிசன் வந்து பேச போகிறான் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக நியூஸில் வந்து வைரலாக ஆரம்பிக்குது. ஸோ யார் அந்த மனிதன், எதுக்கு அந்த கிரியேச்சர் அவனை பேச சொல்லிச்சு அப்படின்ற மாதிரி எல்லாருமே குழம்பி போயிருக்காங்க. ஆனால் அது நம்ம ஹீரோ தான்ன்றது யாருக்குமே தெரியாது, ஏன்னா அது ரொம்ப கான்ஃபிடென்ஷியலாக நடக்குது இல்லையா. ஸோ யூஎஸோடைய பிரைம் மினிஸ்டருக்கும் பார்த்தீங்கன்னா இது சுத்தமாக பிடிக்கல. அதனால அந்த கேட் கிட்ட இங்கே பாருங்க, எப்படியாவது அந்த கிரியேச்சர் கிட்ட நம்ம ஹைன்ஸை பேச சொல்லுங்க, அவர் தான் நல்லா தெளிவாக பேசுவார், ஹீரோன்னு சொல்லி அவனையும் விட்டு அவன் சொதப்பிடாம அப்படின்னு சொல்ல. சரி நாங்கள் அந்த கிரியேச்சர் கிட்ட பேசி பார்க்குறோம் அப்படின்னு நைட்டே என்ன பண்ணுறாங்கன்னா சீக்கிரட்டாக அந்த கிரியேச்சர் கிட்ட வந்து இந்த மாதிரி உங்ககிட்ட நாங்கள் அனுப்பின ஆளே பேசட்டுமே, ஏன்னா நீங்கள் இப்போ செலக்ட் பண்ணியிருக்கிற ஆளுக்கு ஒன்றுமே தெரியாது, நீங்கள் எடுக்க போகிற முடிவில் தான் மனித இனத்தோடைய வளர்ச்சியே இருக்குது, வீழ்ச்சியும் அதில் தான் இருக்குது, அதனால தான் அப்படின்னதும். ஆனால் சால்ட் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இல்லை நான் பேசினா ஹீரோ கிட்ட தான் பேசுவேன், ஹீரோ வர சொல்லுங்க அப்படின்னதும். ஸோ ஹீரோ வந்து கலந்துக்கிறான், அவனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, அவனும் எக்ஸ்பிளைன் பண்ணுறான், இந்த மாதிரி என்னை விட அவர் தான் நல்லா பேசுவார் அப்படின்னதும். ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா இது பவரை பற்றின விஷயம் இல்லை, கைண்ட்னஸை பற்றின விஷயம், உங்களுடைய தரப்பில் உள்ளதை நீங்கள் தான் சொல்லணும், ஸோ உங்களுக்கு உண்மைக்குமே என்ன தான் தேவை, இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு மக்களுடைய ஃபீலிங்ஸ் முறையில் நீங்கள் தான் பேசணும் அப்படின்னு சொல்ல. உடனே நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, நீங்கள் சொல்கிறதுலாம் கரெக்டு தான், ஆனால் நான் எடுக்கிற முடிவு நிறைய பேருக்கு வந்து அது பாதகமாகவும் முடியலாம்ல, ஸோ அதனால நான் பேசினா கரெக்டாக இருக்குமான்னு தெரியல அப்படின்னதும். உடனே சால்ட்டும் சரி ஓகே நீங்கள் சொல்கிறத ஒத்துக்கிறேன், ஆனால் என்னுடைய நெகோசியேஷனையும் நான் மாற்றிப்பேன், நீங்கள் வந்து நாளைக்கு பேசலைன்னா நான் என்னுடைய இதை இது பண்ணிவிடுவேன் அப்படின்னு வார்ன் பண்ணேன். ஸோ ஹீரோக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோவை அந்த கேட் கூப்பிட்டு விட்டுறாங்க. ஸோ வெளியில் வேனில் ஏறின நம்ம ஹீரோவோ என்னை கொன்ற மாட்டீங்கல்ல, எனக்கும் இதுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது அப்படின்னதும் அவங்களும் பார்த்தல கன் இருக்குது, உன்னை போட்டு தள்ள நேரமாகுமா என்ன அப்படின்ற மாதிரி பயமுறுத்திட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இங்கே பாரு நானும் மனித இனத்துக்காக தான் போராடுறேன், ஸோ மனித இனத்தோடைய வளர்ச்சிக்காக தான் நீயும் போராடணும், ஸோ நீ எதுக்கும் பயப்படாத, தைரியமாக பேசுன்ற மாதிரி அவங்க வந்து தைரியப்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ அதனால இன்னைக்கு நைட்டு தங்க வைக்கிறதுக்காக ஒரு ஹோட்டலுக்கு வராங்க. ஸோ அந்த ஹோட்டலில் தானே செலக்ட் பண்ண நம்ம ஹீரோவையும் கூப்பிட்டு வராங்க. அப்படி கூப்பிட்டு வரும்போது டாமினிக்ன்ற மாதிரி ஒரு பொண்ணு என்ன பண்ணிட்டான்னா நம்ம ஹீரோவை ஃபோட்டோ எடுத்துட்டா ரகசியமா. அது போக இதே ஹோட்டலில் தான் நம்ம ஹீரோடைய ஃபேமிலியும் இருப்பாங்க. அதுலேயும் ஹீரோடைய எக்ஸ் ஒய்ஃப் வந்து பயங்கரமாக திட்டுறாங்க, என்ன நடக்குதுங்க, எதுக்கு எல்லாருமே எங்களை பிடிச்சிட்டு வந்திருக்காங்க, ஒருவேளை நீங்கள் தான் அந்த செலக்ட் பண்ணப்பட்ட ஆளா அப்படின்னு நிறைய கொஸ்டின் கேட்குறாங்க. நம்ம ஹீரோக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஆனால் ஹீரோடைய பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா இதில் பயங்கர சந்தோஷமாக இருக்குது, செமையாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. ஆனால் அந்த எக்ஸ் ஒய்ஃப் வந்து இப்படியே போனால் உங்கள் பொண்ணுடைய நிலைமை என்ன, அவளுடைய ஃபியூச்சர் என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக திட்டிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் இந்த சைடு இந்த கேட்டோடைய டீம் இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா அந்த சால்ட் அதான் அந்த கிரியேச்சர் பேசின வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பாங்க, அதெல்லாம் போட்டு பார்த்து அதில் ஏதாவது டிஃபர் இருக்கான்னு பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது இவங்க வந்து ஒரு பூவை ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்கல்ல, அதை ஸ்மெல் பண்ணி பார்க்கும்போது எல்லாமே அதை உணருது. அதாவது எல்லா கிரியேச்சருக்கும் ஒரே கான்சியஸ் இருக்குது, ஒருத்தர் அதை ஸ்மெல் பண்ணாலே எல்லாத்துக்குமே அது
போகுதுன்ற மாதிரி கண்டுபிடிக்கிறாங்க. அதே மாதிரி அதோடைய மூக்கோடைய மூவ்மெண்ட்டை பார்த்தாலும் அப்படி தான் தெரியுது. இங்கே சால்ட்டு ஸ்மெல் பண்ண உடனே அதே மாதிரியே பக்கத்தில் இருந்த கிரியேச்சரும் பண்ணுறாங்க. அது போக இன்னொரு லேபில் காமிச்சா அங்கே அந்த ஹேட்ச் ஆகாத 2 முட்டைகள் இருக்கும் இல்லையா, அதான் அந்த கிரியேச்சருடையது. அதை வச்சு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் ஏதாவது கிடைக்குமான்ற மாதிரி அப்படி அதில் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு சயின்டிஸ்ட் என்ன பண்ணிட்டான்னா அங்கே உள்ள ஒரு சாம்பிளை யாருக்கும் தெரியாமல் எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கிறான். அப்புறமா ரகசியமாக ஒருத்தரை வந்து மீட் பண்ணுறான். ஸோ இவர் வந்து ஒரு பிஸ்னஸ் மேன், இவருடைய பேர் வந்து கெய்த். அவர்கிட்ட வந்து அந்த சாம்பிளை கொடுத்து எக்ஸ்சேஞ்சாக ஏதோ ஒன்று வாங்குறான். வாங்கினவர் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ஆக்சுவலாக இந்த மாதிரி இந்த சாம்பிளை திருடி கொடுத்தா இவனை இந்த நாட்டோடைய சிட்டிசனாக மாத்திரேன்னு சொல்லியிருந்திருப்பாரு. அதே மாதிரி மாற்றிட்டாரு. ஆனால் இவனுடைய அம்மாவை மாற்றாம இருந்திருப்பாரு. ஸோ என்னை ஏமாத்திட்டீங்க, நீங்கள் சொன்ன மாதிரி நடந்துக்கலன்ற மாதிரி பயங்கரமாக கத்துறான். அதுக்கப்புறம் அந்த பிஸ்னஸ் மேன் பார்த்தீங்கன்னா ரகசியமாக போய் ஒரு 2 பேரை மீட் பண்ணுறாங்க. ஒன்று வந்து இந்த இடத்துடைய இன்னொரு ஜென்ரல், இன்னொருத்தங்க அந்த டாமினிக். அதான் ரகசியமாக நம்ம ஹீரோவை ஃபோட்டோ எடுத்துருந்துருப்பாங்க இல்லையா, அவங்க தான் அது. அது போக இந்த பிஸ்னஸ் மேன் வந்து எனர்ஜி இண்டஸ்ட்ரியில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கான் போல. ஸோ இப்போ நடக்க போகிற பேச்சுவார்த்தையில் அந்த சால்ட் வந்து ஏதாவது முடிவு எடுத்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இவருக்கு பிஸ்னஸ் பாதிக்கும் இல்லையா. ஸோ நான் என்னுடைய கம்பெனியை பாதுகாத்தாகணும், அதுக்காக அந்த கிரியேச்சரை ஏதாவது பண்ணணும், அதை தடுக்கணும், அதோடைய பேச்சுக்கெல்லாம் மனிதர்கள் கட்டுப்படக்கூடாது. ஸோ நம்ம ஏதாவது முடிவு எடுக்கணுன்ற மாதிரி இவங்க ரகசியமாக ஒரு மீட்டிங் போட்டு பேசிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் இந்த சைட் கேட்ட பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் மெசேஜ் வருது. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான் அந்த செலக்ட் பண்ணப்பட்ட சிவிலியன்ற மாதிரி நியூஸ் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. ஸோ அந்த டாமினிக் வந்து ஹீரோ ஃபோட்டோ எடுத்து போட்டா இல்லையா, ஸோ லீக் ஆயிடுச்சு. அவ்வளோதான். இப்போ அடுத்த நாள் அந்த மீட்டிங் நடக்கிற இடத்துல அவ்வளோ கூட்டமாக இருக்குது. ஸோ நம்ம ஹீரோவையும் கூப்பிட்டு போகிறாங்க, ஹீரோவையும் ஃபாலோ பண்ணுறாங்க. இருந்தாலும் நிறைய சோல்ஜர்ஸ் வந்து பாதுகாப்பாக ஹீரோவை வந்து உள்ளே கூட்டிகிட்டு வந்துட்டுறாங்க. ஸோ இந்த கேட்டுக்கு வந்து செம்ம டென்ஷனாக எடுத்து யாரா அது, ஹீரோ பற்றி யார் லீக் பண்ணது கண்டுபிடிங்க அப்படின்னதும் ஸோ அவளுடைய டீம் வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க அது டாமினிக்ன்ற மாதிரி. உடனே அவளை அந்த இடத்துல வந்து வெளியில் போக சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 50 ரிப்போர்ட்டர்ஸை மட்டும் இந்த கேட்டு அலோவ் பண்ணுறாங்க. ஆனால் லைவ் ப்ராட்காஸ்ட் வந்து பண்ணக்கூடாதுன்ற மாதிரி ஒரு முக்கியமான ரூலை போட்டுட்டு இப்போ அங்கே மீட்டிங் நடக்க போகுது. நம்ம ஹீரோவுக்கு பயங்கர நர்வஸாக இருக்குது. ஸோ அந்த சீஃபும் கேட்டும் நீ பயப்படாத, தைரியமாக பேசு, உனக்கு பேச வேண்டியதெல்லாம் நாங்களே உனக்கு கொடுத்துருவோம், ஸோ பதற்றப்படாத அப்படின்னு ஆறுதல் சொல்லி உள்ள அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி தண்ணியை வந்து நிரம்புது. ஸோ மறுபடியும் அந்த சால்ட் வந்து அந்த இடத்துக்கு வராங்க, அதான் அந்த கிரியேச்சர். ஸோ ஹீரோவும் பயத்தோடைய ஹலோ அப்படின்னதும் சைடில் இருந்து கேட்டு வந்துட்டு நாங்கள் சொன்னதெல்லாம் பேசு அப்படின்னு சொல்ல உடனே நம்ம ஹீரோ வந்து பேச ஆரம்பிக்கிறான். அந்த மாதிரி அவங்க முட்டைக்கு அந்த மாதிரி ஆனதுக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது. ஒரு அப்பாவா நான் நினைக்கும் போது என்னுடைய நெஞ்சு பதைக்குது. ஆனால் இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்காதுன்ற மாதிரி பேசிட்டு இருக்கும் போது அந்த சால்ட் வந்து ஒரே வார்த்தை தான் சொல்கிறாங்க, சீக்கிரமா உங்கள் பக்கத்து ரிவரில் இருந்து தண்ணி எடுத்துட்டு வாங்க, அதுவும் டக்குன்னு கொண்டு வந்தால் தான் நான் பேசுவேன், இல்லைனா கிளம்பிடுவேன் அப்படின்னதும் உடனே எல்லாருமே போய் வேகமாக அந்த பக்கத்தில் இருக்கிற ரிவரில் இருந்து தண்ணி பிடிச்சிட்டு வராங்க. பார்த்தா அந்த தண்ணி அவ்வளோ அழுக்காக இருக்குது. இதை பார்த்த சால்ட் வந்து இந்த தண்ணியை நீ குடி அப்படின்னு ஹீரோ கிட்ட சொல்ல சைடில் கேட்டு இருந்துக்கிட்டு குடிச்சிடாத, அதை குடிச்சா நீ சாக கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோக்கு என்ன பண்ணுன்னு தெரியல. உடனே அவங்க எழுதி அனுப்புகிற மெசேஜை வந்து ரீட் பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த மாதிரி இந்த தண்ணியில் இவ்வளோ அசுத்தம் இருக்குது தான், ஸோ இதுக்கும் நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கிறோம், இனிமேல் இப்படி பண்ண மாட்டோன்ற மாதிரி அந்த மெசேஜை பார்த்து ரீட் பண்ணிட்டு இருக்கேன். சால்ட்டுக்கு வந்து செம்ம டென்ஷன் ஆகிடுது. நான் உன்னுடைய உண்மையான வார்த்தையை கேட்கணும், இந்த மாதிரி பொலிட்டிக்கலான வார்த்தையை வந்து நீ பேசக்கூடாது அப்படின்னதும் சைடில் வந்து கேட்டு வந்து நீ அப்படிலாம் பண்ணாத, நாங்கள் சொல்லி கொடுத்ததை மட்டும் தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ வந்து காதில் இருந்து அந்த இயர்ஃபோன்ஸை வந்து கலத்திடுறான். அப்புறம் என்ன, இப்போ நம்ம ஹீரோனுடைய மனசுல இருந்து பேச ஆரம்பிக்கிறான். உண்மைதான், மனிதர்களாகிய நாங்கள் இந்த பிளானட்டுக்கு கெடுதல் தான் விதிச்சிட்டு இருக்கிறோம், நிறைய கெட்ட விஷயம் பண்ணியிருக்கிறோம், இப்படியே போயிட்டு இருந்தா இந்த உலகம் கண்டிப்பாக அழிஞ்சிடும், ஸோ கண்டிப்பாக நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை வந்து நாங்கள் நிறைவேற்றுவோம் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்க. இதெல்லாம் கேட்ட சால்ட்டும் இப்போ தான் நீங்கள் மனிதனாக பேசுகிறீங்க அப்படின்னு சொல்ல ஹீரோவுக்கு அவ்வளோ சந்தோஷம். ஆனால் கேட்டும் இந்த ஹேனோவும் பார்த்தீங்கன்னா அடா பாவி இப்படி மாறிட்டேன்ற மாதிரி முழிக்கிறாங்க. ஸோ அப்படியே இன்னைக்கான மீட்டிங் முடியுது. ஸோ வீட்டுக்கு வந்ததுமே, அதாவது நம்ம ஹீரோவை தங்க வச்சிருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த ஹோட்டலுக்கு வந்ததுமே ஹீரோவுக்கு அவ்வளோ சந்தோஷம், பயங்கரமாக என்ஜாய் பண்ணி குதிக்கிறான். இப்போ தான் எனக்கு மனசுக்குள்ளே ரொம்பவே நல்லா ஃபீல் ஆகுது, இப்போ தான் நான் உண்மையாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுதுன்ற மாதிரி செம்மையாக சந்தோஷப்படுறான். அதே சமயத்தில் இந்த சைடு ஆஸ்டின் இருக்கார் இல்லையா சீஃப், அவர் நம்ம கேட்ட மீட் பண்ணி என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி தண்ணி வந்து மாசுபடுறதுனால புதுசாக அந்த H2O கமிட்டி வந்து ஒரு முக்கியமான இதை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான ப்ராசஸ் வந்து வேகமாக போயிட்டுருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீ டாமினிக்கை வந்து உங்கள் இதுலேருந்து வெளியில் ஏற்றுனீங்களா, ஆனால் ஃப்ரெஞ்சு கவர்மெண்ட்டே அவளுக்கு சப்போர்ட் பண்ணி மறுபடியும் கலந்துக்க சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஸோ கேட்டுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அந்த டாமினிக்கு வந்து அவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது போல், அதனால வேற வழி இல்லாமல் சேர்த்துக்கிறாங்க. அது போக இவங்க டீம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா இன்னுமே அந்த கிரியேச்சரை பற்றி நிறைய ஸ்டடி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதோடைய உடம்புக்குள்ள எப்படி முத்து இருக்குது, இயற்கையாகவே வந்ததா இல்லைனா என்ன பண்ணிச்சு அப்படின்ற மாதிரி இன்னுமே டீப்பாக வந்து ஸ்டடி பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா தூக்கமே வரல. அதனால அந்த கிரியேச்சர் இதுக்கு முன்னாடி இந்த உலகத்தில் இருக்கும்போது எந்த மாதிரி வாழ்ந்திருக்கும், எப்படிலாம் இருந்திருக்கும்ன்ற மாதிரி நியூஸில் வந்து அதுக்கான ஃபோட்டோலாம் போட்டிருப்பாங்க. அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு இருக்கிறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. ஸோ இப்போ மறுபடியும் புது மீட்டிங் போய் ஆகணும். ஸோ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா இந்த மாதிரி கவர்மெண்ட் வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க 50% கம்ப்ளீட்டாக சுத்தமாயிடும், அதுவும் 2065
அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆனால் சால்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏன் அதுக்கு இவ்வளோ நேரம் எடுக்கணும், உடனே அதை பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, அதான் நீங்கள் இத்தனை மில்லியன் ஆண்டுகள் வந்து வெயிட் பண்ணியிருக்கீங்களே, ஸோ வெறும் 40 வருஷம் தானே, அதுதான் உங்களுக்கு சர்ட்டுன்னு பேருமே அப்படின்னதுமே டக்குன்னு இந்த சால்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா கோவம் வந்துடுது. உடனே கோவத்தில் திட்ட ஆரம்பிக்க ஹீரோவும் ஐயோ சாரிங்க மன்னிச்சிடுங்க அப்படின்னு மன்னிப்புலாம் கேட்குறான். இந்த மாதிரி மனித இனத்தோடைய பெரிய டிசைரே என்னன்னா இந்த இழப்புகளை சரி பண்ணுறது தான். ஸோ சீக்கிரமாக சரி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்ல, அதுக்கு நாங்களும் ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு இந்த சால்ட்டும் கோவத்தில் சொல்லுது. என்னன்னு பார்த்தா இப்போ அப்படியே அந்த சிட்டி சைடை காமிக்கிறாங்க. திடீர்னு வானத்துல இருந்து ஏதோ விழ ஆரம்பிக்குது. ஸோ கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகுதுன்னா நிறைய குப்பைகளாக மேலே இருந்து விழ ஆரம்பிக்குது. ஸோ மக்கள் எல்லாருமே தப்பிச்சு ஓடுறாங்க, பயப்படுறாங்க. இதில் ஹீரோடைய ஃபேமிலியும் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வீட்டுக்கு கிளம்பலான்ற மாதிரி வெளியில் வந்துருந்துருப்பாங்க. அவங்களும் இதில் மாட்டிக்கிறாங்க. இங்கே கேட்டோடைய டீமும் அந்த பிளாஸ்டிக்லாம் எதுலேருந்து வருது அப்படின்னு ஆராய்ஞ்சு பார்த்தா அது கடலுக்குள்ள இவ்வளோ நாள் மனிதர்கள் கொட்டியிருப்பாங்க இல்லையா, அதோடைய வேஸ்ட்டு, அதுக்கப்புறம் ரிவர்ல கொட்டின வேஸ்ட் அப்படின்னு எல்லா வேஸ்ட்டையும் இப்போ லேண்ட்ல வந்து இந்த கிரியேச்சர் வந்து போட வைக்குது. அப்படியே குப்பை வந்து மலை மாதிரி கொட்ட கேட்டும் தயவு செஞ்சு இதை நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்ல, ஆனா இந்த சால்ட் இருந்துகிட்டு மனிதர்கள் உருவாக்கின குப்பையை நாங்க துடைக்கிறோம் அப்படின்னு கோவத்துல சொல்லிடுறாங்க. இங்க வெளியில மக்கள் பார்த்தீங்கன்னா அவதிப்படுறாங்க. மேல இருந்து எக்கச்சக்கமான குப்பைகளை விழ ஆரம்பிக்குது. பிளாஸ்டிக் வேஸ்ட், டயரு அப்படின்னு எல்லாமே பயங்கர குப்பையா வந்து விழுக, அதுலயும் ஒரு பெரிய பொருள் வந்து கரெக்டா ஹீரோடைய ஒய்ஃப் போன கார் இன்ஜின்லயே வந்து விழுந்துருது. ஸோ காரும் டேமேஜ் ஆகிட, ஸோ எக்ஸ் ஒய்ஃப்க்கு என்ன பண்றதுன்னு தெரியல. உடனே அவளுடைய பொண்ணுக்கிட்ட சீக்கிரமா அங்கிருந்து ஓடு அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்க, வெளியில பார்த்தா பெரிய பெரிய டயர்லாம் விழுது. இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அவளுடைய ஹஸ்பண்டான ஹீரோக்கு கால் பண்ணி பார்க்குறா. ஹீரோ இருக்கிற இடம் இங்கிருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி தான் இருக்கும். ஸோ சீக்கிரமா அங்கே வந்துடு அப்படின்னு கூப்பிட்டுட்டு அவனும் பார்த்தீங்கன்னா வெளியில வந்து கத்திட்டு இருக்கிறான். அப்போ கரெக்டாக அவளுடைய பொண்ணை பார்த்துட, ஆனால் மேலே இருந்து பார்த்தீங்கன்னா பெரிய நங்கூரம் வந்து அவன் மேலே விழ வரும். ஆனால் ஜஸ்ட் மிஸ்ல எப்படியோ ஹீரோ காப்பாத்திட்டான். ஸோ அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருந்தவங்க மட்டும் சேஃபா அந்த பில்டிங்குள்ள வந்துட்டாங்க. இப்போ ஒட்டுமொத்த உலகத்தையும் காமிச்சா எல்லா பக்கமும் குப்பை மலையா பொழிய ஆரம்பிக்குது. ஒரு இடம் விடாம அவ்வளோ வேஸ்ட்டை வந்து மக்கள் வந்து கடலுக்குள்ள போட்டிருக்காங்க போல. ஸோ நியூஸ் ரிப்போர்ட் எல்லாமே அதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா டைட்டானிக்கு கடலுக்குள்ள இருந்து வெளியில வந்துடுது. ஸோ அதுவும் ஒரு வேஸ்ட் மாதிரி தானே. ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த பிரைம் மினிஸ்டரும் இதுதான் சாக்குன்ற மாதிரி அந்த இனத்தையே அழிக்கணும், அந்த கிரியேச்சரை கொல்லணும்ன்ற மாதிரி பொலிட்டிக்கலா பேசிட்டு இருக்க. இப்போ அடுத்த மீட்டிங்ல நம்ம ஹீரோ வந்து பேச ஆரம்பிக்கிறான். என்னதான் அவங்க பண்ணாலுமே அமைதியாக தானே பேசி ஆகணும். அதே மாதிரி அமைதியாக பேசுகிறான். இந்த மாதிரி உங்களுக்கும் மனித இனத்துக்கும் வார் வந்துடக்கூடாது அப்படின்னதும், வாரா அதை தான் எப்போதே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களே பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே, அதனால தான் அதோடைய பொருட்களை இப்போ உங்கள்கிட்ட கொடுத்துருக்குறேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல, இப்போவும் நம்ம ஹீரோ வந்து அந்த ஸ்க்ரீனில் உள்ளதை ஸ்கிப் பண்ணிவிட்டு அவனே பேச ஆரம்பிக்கிறான். புரியுது, நீங்கள் வந்து ரொம்பவே புத்திசாலின்றது எனக்கு தெரியுது. ஆனால் இப்போ மனிதர்களை பாருங்கள், அவங்க பாவம், அவங்க பயந்துருக்காங்க, ரொம்பவே ஹேர்ட் ஆகிருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் மனித இனம் பயந்துச்சுன்னா அவங்க நிறைய முட்டாள்தனமான விஷயத்தை எடுப்பாங்க அப்படின்னதும் உடனே சைல கேட்டு இருந்துக்கிட்டு ஒழுங்கா நாங்கள் அனுப்புனதை ரீட் பண்ணு அப்படின்னு சொல்ல, ஸோ அதில் என்ன வருதுன்னா எல்லாரும் சேர்ந்து இப்போ அமைதி பேச்சுவார்த்தைக்காக ஒத்துழைக்க சொல்கிறாங்க. உடனே நம்ம ஹீரோ அதை பற்றி சொல்ல, உடனே இந்த சால்ட் வந்து சரி ஓகே, ஆனால் அதுக்கு 3 கண்டிஷன். மொதல் கண்டிஷன் வந்து என்னதுன்னா தண்ணியோடைய பொல்யூஷனை நீங்கள் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணணும், அதுவும் உடனே. ரெண்டாவது என்னன்னா எங்களுக்கு ஒரு பார்டர், உங்களுக்கு ஒரு பார்டர். என்னன்னா உங்களுக்கு லேண்ட், எங்களுக்கு வாட்டர். வாட்டருக்குள்ளே நீங்கள் கால் எடுத்து வைக்கவே கூடாது, அது வழியாக நீங்கள் பயணம் செய்யக்கூடாது. இன்னும் சொல்லப்போனால் தண்ணிக்கு மேலே இருக்கிற வானமும் எங்களுக்கு தான் சொந்தம். ஸோ அதுக்கு மேலே நீங்கள் பறக்கிறதுக்கு கூட அலோடு கிடையாது அப்படின்னதும் எல்லாருமே கொந்தளிக்கிறாங்க. அப்படி எப்படி பண்ண முடியும், இந்த உலகமே பொருளாதாரத்தை நம்பி தான் இருக்குது. ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் டிரான்ஸ்போர்ட் பண்ணிப்போம், ஆனால் இது பண்ண ரொம்பவே கஷ்டம் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்கேன். ஆனால் அந்த சால்ட் வந்து ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுது. நம்ம ஹீரோவும் இப்போ மனிதர்களுக்கு சப்போர்ட் பண்ணி இது எப்படி சாத்தியம், இதெல்லாம் கஷ்டம் அப்படின்னு சொல்லும்போது அந்த கிரியேச்சருக்கு வந்து மறுபடியும் கோவம் வருது. அப்படி கோவமானதுமே அதோடைய மூஞ்சே மாறுது. இவ்வளோ நேரம் பொண்ணு மாதிரி இருந்துச்சு இல்லையா, இப்போ அது பையன் மாதிரி மாறி மேல் வயசுல பேச ஆரம்பிக்குது. உடனே ஹீரோவும் ஐயோ மன்னிச்சிடுங்கம்மா, மறுபடியும் உங்களை கோவப்படுத்திட்டேனா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அது வந்து மறுபடியும் பழைய நிலைமைக்கு மாறுது. சரி ஓகே, உங்களுடைய 3வது கண்டிஷன் என்ன அப்படின்னு கேட்கும்போது அந்த சால்ட் வந்து அதோடைய கழுத்துல கை வைக்குது. அப்படி கழுத்துல கை வைக்கும் போது கடல்ல ஒரு பகுதியை காமிக்குது. இதுதான் எங்க இடம், இனிமேல் மீட்டிங் அங்க தான் நடக்க போகுது. ஸோ அங்க வந்து நீங்க எந்த மாதிரி கமிட்மெண்ட் பண்ண போறீங்க, என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்கன்றத சொல்லணும், பீஸ்க்கான நடவடிக்கை அப்படின்னதும் இதை பார்த்த நம்ம கேட்டோடைய டீம் வந்து அதுதான் உலகத்திலேயே ரொம்பவே ஆழமான கடல் பகுதி, இன்னும் சொல்ல போனா அதுக்குள்ள போறதுக்கான சப்மரீன் கூட நம்மகிட்ட கிடையாது, உள்ள போனா அது வெடிச்சு சதறிடும், அதாவது இம்ப்ளோட் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. உடனே கேட்டும் அதுக்கு வந்து பதில் சொல்லிடாத, எந்த ஒரு ஆன்சரும் பண்ணாத அப்படின்னு சொல்ல, ஆனா நம்ம ஹீரோ சரின்னு சொல்லிட்டான். அதோட இந்த பார்ட் 1 முடியுது. ஸோ ஆக்சுவலா இது வந்து ஒரு மினி சீரிஸ் தான். இப்போ தான் 2 பார்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் பேலன்ஸ் 3 பார்ட்டையும் இன்னும் 2 நாளைக்குள்ள ஃபுல்லா கம்ப்ளீட்டா ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் பகுதி 2 நம்ம மொத்தமா பார்த்து இந்த சீரிஸை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ கண்டிப்பா அந்த சீரிஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். ஸோ அதில் தான் அந்த கடலுக்கு அடியில் அப்படி என்ன இருக்கு, என்ன ஆச்சு, வார் நடந்துச்சா
அப்படின்றதெல்லாம் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அடுத்த வீடியோ நான் அதுதான் போடுவேன். ஸோ சேஃபாக இருங்க. உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க.